பொங்கல் விடுமுறை தினம் பொது பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் நலக்குழு அதிகாரிகளே இதற்கு காரணம் என மத்திய அரசு ஊழியர்கள் சம்மேளனம் புகார் தெரிவித்துள்ளது. பொங்கல் திருநாள் விடுமுறையை கட்டாய பொது விடுமுறை பட்டியலில் இருந்து மத்திய அரசு நீக்கிவிட்டதாக வெளியான தகவல் தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. இதற்கு அதிமுக, திமுக உட்பட பெரும்பான்மையான கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆனால் மத்திய அரசு ஊழியர்கள் நலக்குழுவில் உள்ள அதிகாரிகள் எடுத்த தவறான முடிவே இந்த குழப்பத்திற்கு காரணம் என மத்திய அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் துரைபாண்டியன் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து புதிய தலைமுறைக்கு விளக்கமளித்த துரைபாண்டியன், மொத்தம் 17 அரசு விடுமுறை நாட்களில் 3 நாட்களை மட்டும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் நலக்குழு முடிவு செய்யலாம் என தெரிவித்தார். கடந்த ஆண்டுகளில் பொங்கல் திருநாள் வேலை நாட்களில் வரும்போது அந்த நாளை விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு மத்திய அரசு ஊழியர்கள் நலக்குழு பரிந்துரைத்து வந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த ஆண்டு பொங்கல் தினம் சனிக்கிழமை வந்ததை அடுத்து அன்று ஏற்கனவே விடுமுறை நாள் என்பதால் தனியாக அறிவிக்க தேவையில்லை என ஊழியர் நலக்குழு அதிகாரிகள் முடிவு செய்துவிட்டதாகவும் துரைபாண்டியன் தெரிவித்தார். அதிகாரிகள் கவனக்குறைவுடன் எடுத்த இந்த முடிவு மத்திய அரசின் சேவை துறைகளான அஞ்சல், ரயில்வே மற்றும் பொது மருத்துவமனை ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் விளக்கினார். அதாவது மத்திய அரசின் நிர்வாகத்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் சனிக்கிழமை விடுமுறை என்பதால் வேலைக்கு செல்ல தேவையில்லை என்றும், அஞ்சலகம், ரயில்வே போன்ற சேவைத்துறையைச் சேர்ந்தவர்கள் பொங்கல் திருநாளான அன்றைய தினம் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே சனிக்கிழமை அன்று அஞ்சல் துறை ஊழியர்கள் பணியை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாகவும் துரைபாண்டியன் தெரிவித்தார். ஒவ்வொரு மாநில தலைநகரங்களிலும் ஊழியர்களுக்கென்று ஒரு வெல்ஃபேர் கோஆர்டினேஷன் கமிட்டி உண்டு. அவர்கள் கூடி 3 நாட்களை மாற்றலாம். இந்த தடவை அப்படி மாற்றுகிற பொழுது தவறாக ஆபரேட்டிவ் சைடு என்று சொன்னால் தபால் துறை, ரயில்வே துறை, மருத்துவத்துறை, இவர்களுக்கு சனிக்கிழமை என்பதும் வேலை நாள் என்பதை தெரியாமல் இவர்கள் 14ஆம் தேதியை ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே என்று அறிவித்திருக்கிறார்கள். போன வருடமும் அதற்கு முந்தைய வருடமும் விடுமுறை நாட்களாகத்தான் இருந்தது.